நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆறுகள் முறையாக தூர் வாரப்படாத நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் நீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அதிகாரிகள் இதுகுறித்து ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மிதமான முதல் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை முதல் மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நேற்று நள்ளிரவு கூடலூரில் இருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்த மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தினையும் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் கூடலூர் பகுதியில் நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் தீவிரமடைந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக தொரப்பள்ளி அருகே அமைந்துள்ள இருவயல் மற்றும் குனில் வயல் கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றிலிருந்து வெள்ள நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இருவயல் பகுதியில் அமைந்துள்ள ஆறுகள் தூர்வாரப்படாததால் இதுபோல் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் ஆற்றில் வெள்ள நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளை மற்றும் விளைநிலங்களுக்குள் சூழ்ந்து கொள்வதால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் ஆற்றை முறையாக தூர்வார மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் இருவயல் கிராமத்தில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்ட நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியிலும் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மின்கம்பங்களும் சாய்ந்து உள்ளதையும் சீர் செய்து வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.